ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் அதுக்கு நான் எவ்வளோ நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வாங்குகிறேன் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது என்னோடய ப்ரைஸ் ரேட் டீட்டெயில் தான். அதனால் நீங்கள் ஒருத்தர் கூடவும் வாங்கலாம், ஒருத்தவங்க குறையாகவும் வாங்கலாம். அது அவங்களோட விருப்பம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட நார்மலாக ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 300 ருபீஸ். ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 300. இப்போ பைப்பிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பைப்பிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவேன். பேட்டர்ன் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தனியாக நம்ம பேட்டர்ன் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும், கேன்வாஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னுக்கு 200, பைப்பிங்க்கு 100, அப்புறம் நடுவில் பவ் மாதிரி வச்சுருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 100 அப்படின்னா மொத்தமாக 400. ஸ்லீவ் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ 500 அதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸே ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கேலஃப் டிசைன் மாடலுக்கு நம்ம பேக் நெக்கில் ஸ்கேலஃப் கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு 200. கீழே பைப்பிங் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு 100. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஸ்கேலஃப்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் டிசைனுக்கு 200, பேக் நெக் டிசைனுக்கு 200 அப்படின்னாலும் நமக்கு இதுக்கு ஒரு 400 ருபீஸ் ப்ளஸ் அதோட ஸ்டிச்சிங் சார்ஜ் 300 அப்படின்னா 700. இந்த டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 300 ருபீஸ். பேக் நெக் டிசைனுக்கு, ஸ்லீவ் டிசைனுக்கு 200 அப்படின்னா மொத்தமாக இதுக்கு 500 ருபீஸு டிசைனுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் 300. அடுத்தது பார்த்திங்கன்னா பாம்பாமு பேக் குக்கி அப்படிங்கிறப்ப நமக்கு முன்னாடி பிரின்சஸ் கட் தான் வரும். அப்போ பிரின்சஸ் கட் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் போட்டுக்கணும். பிரின்சஸ் கட்டுக்கு 400, அப்புறம் பாம்பாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100. அதுக்கப்புறம் பைப்பிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப பைப்பிங்க்கு ஒரு 100. அதுக்கப்புறம் நெக் பேட்டர்ன் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு 100. அந்த மாதிரி நம்ம சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதே போல் தான் நான் வச்சுக்கிறது. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் நெக் தான். அதில் அந்த இடத்துல மட்டும் பவு மாதிரி நாட் வருது. அதுக்கு நம்ம 200க்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த பவு ரவுண்ட் நெக்குக்கு கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி நாட் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நாட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 30 ருபீஸ்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இது பேட்டர்ன் ப்ளவுஸு அதுக்கு 200. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைப்பிங்க்கு 100, 300. அப்புறம் அந்த நம்ம இடையில ஒரு இது மாதிரி வச்சுருக்குறோம் இல்லைங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் டிசைனுக்கு பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ் தான், நாட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த பேட்டர்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா 200, நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸு. அப்புறம் செமி பஃப் வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு 100. ஓகேங்களா. அப்போ அது மொத்தமாக ஒரு 400 ஆகுது அதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு. சேம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அதே மாதிரி தான். இப்போ இந்த நெக்குக்கு பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் நம்ம நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா லேஸ் வச்சோம்னா லேஸ்க்கு தனியாக ஒரு 50 ருபீஸு. நெட் கிளாத்னா நெட் கிளாத் தனியாக அது என்ன ரேட்டோ அதை போட்டுக்கோங்க. அந்த நெட் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 100 ருபீஸு. அதுக்கப்புறம் அதில் டிசைன் பண்ணதுக்கு ஒரு 100. அந்த மாதிரி ஒரு 300 ப்ளஸ் ஸ்டிச்சிங் சார்ஜு நமக்கு ஒரு 600 வரும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் சைட் கட்டில் வந்திருக்கு. இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். அதுலேயும் பாம்பம் வச்சு அட்டாச் பண்ணி கீழே போ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 400 ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுவேன். இருக்கிறதுலே பார்த்திங்க அப்படின்னா இந்த லோட்டஸ் டிசைன் தான். இந்த லோட்டஸ் டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வேணால் நமக்கு இது சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஹெவி ஒர்க்கு. அதனால் பார்த்திங்கன்னா இதோட டிசைனுக்கு மட்டுமே நான் 500, பைப்பிங் கொடுக்கறதுனால 600. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட டிசைனோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் ப்ரைஸ் ஒரு 300. கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கமாக வந்துடும். 900, 1000 அந்த மாதிரி வந்துடும். அடுத்தது இந்த க்ரீன் கலர் ஸ்காலஃப்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு 200, பேக் நெக் டிசைனுக்கு 300, மொத்தம் அதுக்கு ஒரு 500 வரும். நெக்ஸ்ட்டு இந்த பிங்க் கலர் பார்த்திங்க அப்படின்னா நெட் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்கேலஃபில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் ப்ளவுஸ் தான். நம்ம பேட்டர்னுக்கு 200, நெட் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 100, மொத்தமாக அது ஒரு 300 ப்ளஸ் அதோட பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ப்ரைஸ் 300, 600 ஆகும். இந்த ரெட் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு திலகம் ஷேப்பில் கட் பண்ணி பைப்பிங் கொடுத்துருக்குது. அதில் நாட் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பேட்டர்னுக்கு 200, பைப்பிங்க்கு 100, நாட்டுக்கு ஒரு 50 அப்படின்னா 450 அந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் கலரு.
இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், கீழே பைப்பிங் வந்து கொடுத்துருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 200-300 அந்த ரேஞ்ச் தான் வந்து வரும். அதுக்கடுத்து இந்த ரெட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக சிம்பிளாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ண முடியும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அப்போ 200 பேட்டர்னுக்கு சென்டரில் வர டிசைனுக்கு ஒரு 100, நாட்டுக்கு வந்து 50 ருபீஸ் அப்படின்னா 200, 300, 350 மொத்தமாக வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸோட ஒரு 300 அப்படின்னா வந்து நமக்கு மொத்தம் 650 அந்த மாதிரி வந்து வருது. நான் இருக்கிற ஏரியாவில் எந்த மாதிரி வந்து ரேட் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் வந்து இந்த ரேட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு சில சைடு இதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகவும் வாங்கலாம், ஒரு சிலர் இன்னும் கம்மியாகவும் வந்து வாங்கலாம். அது நம்ம இருக்கிற ஏரியாவை பொறுத்து தான். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கைக்கு வந்து வேறு கிளாத் கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு இது மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ருபீஸ் வந்து டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். அடுத்தது இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வேறு கலர், கீழே வேறு கலர், அந்த பூ கலர் மட்டும் எல்லோவில் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே கட் பண்ணி வைக்கிறதுக்கு 200, கீழே அந்த டிசைனுக்கு ஒரு 100 அப்படின்னா 300, பைப்பிங்க்கு ஒரு 100 அப்படின்னாலும் 400 வந்து வருது. லேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா லேஸ்க்கு தனியாக நம்ம வந்து ரேட் வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் அதோட வந்து நம்மளோட ஸ்டிச்சிங் காஸ்ட்டையும் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லீவ் டிசைன் ஸ்டார்டிங்லேருந்து 200. இது வந்து லேஸ் ஒர்க் எதுவும் இல்லை, ஆனால் பேட்ச் ஒர்க்கு நமக்கு மொத்தமாக வந்து 3 பேட்ச் ஒர்க் போட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 or 400 ருபீஸ் வந்து நம்ம இந்த டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவில் நமக்கு ஒரு கட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இது மொத்தமாக 3 கட்டாக வந்து வரும். நமக்கு ஸ்லீவ் போர்ஷன் ஒன்று, கீழே இருக்கிற ப்ளூ போர்ஷன் ஒன்று, சென்டர் போர்ஷன் ஒன்று. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தைக்கிற நேரமே வந்து அதிகமாகும். பார்க்குறதுக்கு சிம்பிளான டிசைன் மாதிரி தான் தெரியும். மொத்தமாக அந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். அடுத்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் நான் உங்களுக்கு ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து ரேட் வந்து சொல்லலை. அது வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து வந்துடுறதுனால. ஆனால் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் ப்ளவுஸ் அப்படின்னா 200, நான் பைப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னா 100, நாட்டு வந்து 30 ருபீஸ்லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற மணி இதெல்லாம் பொறுத்து தான். இந்த மாதிரி பீகாக் டிசைன்லாம் வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சு தைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டைமிங் ஆகும் அந்த ஷேப் வந்து நம்ம கொண்டு வரதுக்கு. இதுக்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு மட்டுமே ஒரு 500-600 வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து 100, 200, 300, 400, 450 வரையுமே வந்து சார்ஜ் பண்ணலாம். அடுத்தது இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நம்ம ஒரு பேட்ச்சு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பவு கொடுத்துட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு தாராளமாக நீங்கள் ஒரு 400 வரையும் வந்து சார்ஜ் பண்ணலாம். அடுத்து இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் மாதிரி வந்து போட்டிருக்கு. இந்த பேட்டர்னுக்கு நம்ம வந்து இதில் நமக்கு 3 பார்ட்டாக இருக்குது. அப்போ 3 பார்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 to 500 வந்து நீங்கள் டிசைனுக்கு இதுக்கு சார்ஜ் பண்ணலாம். இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 கலரில் வந்து வருது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணி தான் வைக்கணும். அது ஒரு 200, கீழே வர டிசைனுக்கு ஒரு 100 இல்லை 200 வச்சுட்டோம் அப்படின்னாலும் 400 ருபீஸ் வந்து அதோட ப்ரைஸ் வந்து வருது. ப்ளஸ் அதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸு. அதுக்கடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்டர்ன் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் கேன்வாஸ் கொடுத்து. அப்போ நமக்கு வந்து இது ஒரு 300, நாட் ஒரு 50 அப்படின்னாலும் 350 ப்ளஸ் அதோட ஸ்டிச்சிங் சார்ஜு. அதுக்கப்புறம் இந்த பார்டர் வச்ச டிசைன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நம்ம பாம்பாம் வைக்கிறோம், அப்புறம் லேஸ் வந்து வைக்கிறோம். அப்போ 200 ப்ளஸ் பாம்பாம் ஒரு 100, லேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 350 to 400 சார்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சைடில் வர டிசைனுக்கு 200, கீழே ஒரு டிசைனுக்கு ஒரு 100 அப்படின்னாலும் இதுக்கு 300 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ப்ரைஸு. நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்குற ரேட் டீட்டெயில் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னமும் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் சைடு எல்லாமே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ்க்கு ஸ்டார்டிங் வந்து என்ன ரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 500லேருந்து சார்ஜ் பண்ணுறேன். அதே மாதிரி பஃப் கை அப்படின்னா பஃப் கைக்கு வந்து எனி மாடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 150 to 200 அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப் எல்லாமே நம்ம கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் வரும். அதே மாதிரி பைப்பிங்
கொடுக்குறப்பையும் எக்ஸ்ட்ரா நமக்கு டைமிங் ஆகும். இந்த டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம. இதுக்கு வந்து தாராளமாக ஒரு 300 to 400 ரூபாயிலேருந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணலாம். இதுவுமே வந்து ஒரு சிம்பிளான சூப்பரான டிசைனாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டர்னுக்கு 200 ப்ளஸ் கீழே நாட்டு மேலே ஒரு சின்ன டிசைனு ஒரு 400 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணலாம். அடுத்து இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அது ஒரு 200, ஃப்ரில்க்கு ஒரு 100, அப்புறம் லேஸுக்கு ஒரு 100, நாட் வந்து ஒரு 50 அந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டு அதோட வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸு. இந்த சாரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ன் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை அப்படியே வந்து தைச்சி திருப்பறனாலும் வந்து பண்ணிக்கலாம். அப்படி வந்து பண்ணும்போது அப்புறம் ஃப்ரில்லுக்கு ஒரு 200, நெக் பேட்டர்னுக்கு ஒரு 200, 400, போ ஒரு 50 ஆர் 100 அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் 300 to 400 அந்த ரேஞ்ச் வந்து வந்துடும். அடுத்தது இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்ததான், ஆனால் வேறு ஒரு கிளாத்தில் இந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு இதுக்கு நான் வந்து ஒரு 500 வந்து டிசைன் சார்ஜ் பண்ணேன். அடுத்தது ஸ்கேலப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணாமலும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நான் வந்து ரேட் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது. நம்மளோட ஸ்டிச்சிங் டைமிங்கை பொறுத்தும் வந்து நான் ரேட் வந்து கால்குலேட் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்கலாம் மறக்காமல் ஒரு லைக் அது போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸுமே வந்து அவைலபிளில் இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.